எல்லாருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகாரம் கொண்ட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றத்திலேருந்து இந்த காணொலியை நம்ம பேசுகிறோம். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதிகபட்சமாக ஆர்டர் கொடுக்குற ஒரே இடம். அதாவது இவங்களுக்கு மேலே எந்த அதிகாரமும் யாருமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேசுகிறோம். அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஏகப்பட்ட வழக்குகள் எல்லா நீதிமன்றத்துக்கும் பிறப்பித்த உத்தரவுக்கு அகெயின்ஸ்டாக ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. அது சட்டமாக இயற்றப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த 10 மசோதா சட்டமாகப்பட்டிருக்கு. கவர்னர் காலதாமதம் ஆகி அந்த 10 மசோதாவும் சட்டமாக்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கே நல்லா தெரியும் எத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. தொடர்ந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸு இனிமேல் பிறப்பிக்கிற உத்தரவு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அப்படின்றது இந்த மாதம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.